நமஸ்காரங்கள். சென்னை சூளைமேட்லேருந்து சுசீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலாபலங்கள். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/25 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அன்னைக்கு மத்தியானம் 1:24 மணிக்கு இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் தனது பகை வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கேயே சுமார் 1 வருஷ காலம் இருப்பார். சுருக்கமாக குருவால் மட்டும் மற்ற சுப அசுப கிரகங்கள் சேர்க்காமல் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை என்பதை முதல்ல சொல்லுறேன். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு, 180 டிகிரி. குருவிற்கு விசேஷமாக 7வது பார்வையுடன் 5ஆம் இடம், 9ஆம் இடம் பார்வையும் உண்டு. அதோட அவருக்கு ஸ்தானபலன் அப்படின்னு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அவர் அதிகப்படி நன்மையை செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவார். அதன்படி முதல்ல தனுர் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடமான மிதுனம் களத்திர பாவத்தில் அமர்ந்து கணவன் மனைவிக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவார். தடங்கலான விவாகங்கள் கைகூடி வரும். பணபலம் அதிகரிக்கும். நீண்ட நாள் வியாதி நிவர்த்தியாகும். மரண பயம் விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். மனைவி வழியாக வருமானம் அதிகப்படி வரும். சொத்துக்கள் வாங்க நன்மை செய்து 95%க்கும் 95% அதிகப்படியான பலனை குரு பகவான் தனுர் ராசிக்கு செய்ய போகிறார். அடுத்தாப்புல கும்பராசிக்காரர்களுக்கு கும்பம் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து பிதர்களின் அனுகிரகம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய அனுகிரகம் கிடைக்கும். புத்திரர்களுக்கு, குழந்தைகளுக்கு உயர்ந்த படிப்பு, புத்தி, சாதுரியம், திறமை, பதவி உயர்வு, தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 90%க்கும் அதிகப்படியான நன்மையைத்தான் செய்ய போகிறார். அடுத்தாப்புல துலா ராசிக்காரர்களுக்கு துலா 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து மனைவி மக்களுக்கு சுகத்தையும் எதிலும் வெற்றியும் பூமி வீடு நலம் வாங்கும் பாக்கியமும் குழந்தைகளால் தாயார் தகப்பனாருக்கு தனப்பிராப்தி அதிகமும் தான தர்மம் செய்யும் பாக்கியத்தோட 90%க்கு 90% அதிகப்படியாக நன்மையை துலா ராசிக்காரர்களுக்கு
செய்வார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அவருடைய பார்வை. ஸ்தான பலன் சொன்னேன். ஸ்தான பலன்படி ரிஷப ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையை செலுத்தி கார், வீடு, பூமி, நிலம் வாங்கும் பாக்கியம், கல்வி, புத்தி, மென்டாலிட்டி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை ஏற்பட்டு 85%க்கும் 85% அதிகப்படியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் செய்ய போகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து மூத்த சகோதரர் சகோதரிகளுக்கு ஒற்றுமையும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் தொழில் வளர்ச்சியும் தன லாபமும் இருக்கக்கூடிய இடத்திலேயே நிறைந்த வருமானமும் நினைச்ச காரியங்கள் உடனடியாக நிறைவேறவும் அனைத்திலும் முழுமையான வெற்றியை கொடுத்து 90%க்கும் அதிகப்படியாக நன்மையை செய்ய போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதன்படி மேற்படி குருவுடைய ஸ்தானபலம் ரிஷபராசிக்கு 85, ரிஷபத்துக்கு 85, சிம்மராசிக்கு 90, சிம்மத்துக்கு 90%, துலா ராசிக்காரர்களுக்கு 90, துலாம் 90%, தனுர் ராசிக்கு 95, தனுர் 95, கும்பராசிக்கு 90 பாகம் நன்மைகள் ஏற்பட்டு குரு பகவான் விசேஷமான யோகத்தை செய்ய போகிறார். இது இப்படி இருக்க அதுக்கப்புறம் மற்ற ராசிகளை பற்றி பார்ப்போம். இந்த முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் அமர்ந்து துரியோதனன் படை மாண்டது 3. அந்த கூற்றுப்படி தன்னுடைய குடும்பத்திலேயே ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரவு ஏற்படுத்தி 20%க்கும் குறைவாகவே நன்மை, அதிகப்படி கஷ்டம் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்தாப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுனம் ஜென்மத்தில் அமர்ந்து குரு பகவான் ஜென்மகுரு ராமர் வனத்திலே 14 வருஷம் வனவாசம் அப்படிங்கிற கூற்றுப்படி சிறை வாசம் ஏற்படுற வரைக்கும் சமத்தை கொடுப்பா. இதை உணர்ந்து கவனமாக நடந்து கொள்ளணும். தியாஜ்யம், வழக்கு, அடிபடி கலாட்டா, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சொல்லியிருக்கா. இட் இஸ் பெட்டர் டு கீப் மம், வாயை மூடிண்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். 20%க்கும் குறைவான நன்மையைத்தான் செய்வர். 20%க்கும் குறைவான நன்மை, அதிகப்படி கஷ்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்தாப்புல கடகராசிக்காரர்களுக்கு கடகம் துர்ஸ்தானம் பாபஸ்தானமான 12ஆம் இடத்தில் அமர்ந்த குருவால் ராவணன் முடி இழந்தது 12 என்ற கூற்றுப்படி அதிகப்படி விரயம், கஷ்டங்கள், தடங்கள், வெளிநாடு வேலைகளில் இருந்தால் அதில் நிரந்தரமில்லாத தன்மை ஏற்பட்டு 25%க்கும் குறைவான நன்மை, 25% குறைவான நன்மை, அதிகப்படி கஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு. அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமர்ந்த குருவால் ஈசனார் தலை ஓட்டிலே
இறந்துண்டதும் பிச்சை எடுத்தார் ஈசனார் தலையோட்டில் என்ற கூற்றுப்படி வீட்டில் தரித்திரம், தொழில் நஷ்டம், அனைத்திலும் சிக்கல் ஏற்பட்டு 30%க்கும் குறைவாக நன்மைதான், அதிகப்படி கஷ்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்தாப்புல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விருச்சிகம் பாபஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் குரு, 8ல் குரு, வாலி பட்டம் இழந்தது 8லே, வாலி பட்டம் இழந்தது 8லே என்ற கூற்றுப்படி வேலை செய்யும் இடத்துல கெட்ட பெயர், வீட்டில் எல்லோருக்கும் ஆரோக்கிய குறைச்சல், 10%க்கும் குறைவாகத்தான் நன்மையை செய்வர். இந்த குரு பயிற்சியால் அதிக கஷ்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்குத்தான். அடுத்தாப்புல மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் மகர ராசி, பாபஸ்தானம், ரோகஸ்தானம், வியாதி. அங்கு அமர்ந்த குருவால் சத்தியமா முனிவர் 6லே இரு காலிலே தலை பூண்டார் அப்படிங்கிற கூற்றுப்படி கை, கால், தலை, உடம்புல வியாதி அதிகரிக்கும். தியாஜ்யம், வழக்கு, சத்ரு, திருஷ்டி அதிகரிக்கும். 15%க்கும் குறைவான நன்மையைத்தான் செய்கிறார். அதிகப்படியான கஷ்டம். அடுத்தாப்புல மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான அர்த்த அஷ்டமம், 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தில் தாயார் வீட்டில் அமர்ந்த குருவால் தர்மபுத்திரர் வனவாசம் சென்றது 4லே என்ற கூற்றுப்படி தாயாருக்கு ஆரோக்கிய கெடுதல், சுகஸ்தானத்துக்கு அனைத்திற்கும் கெடுதல், இடப்பெயர்ச்சி, அலைச்சல் ஏற்படும். பயந்து மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படலாம். 15%க்கும் குறைவான நன்மைதான். மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டம் அதிகம். அதே மாதிரி மேலே சொன்ன பிரகாரம் மேஷத்துக்கு 20%க்கும் குறைவு நன்மை, மிதுனத்துக்கு 20%க்கும் குறைவான நன்மை, கடகத்துக்கு 25%க்கும் குறைவான நன்மை, கன்னிக்கு 30%க்கும் குறைவான நன்மை, விருச்சிகத்துக்கு 10%க்கும் குறைவான நன்மை, மகரத்துக்கு 15%க்கும் குறைவான நன்மை, மீனத்துக்கு 15%ம் குறைவான நன்மை. மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த ராசிக்காரா, மகரம் மீனம் இந்த ராசிக்காரா கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கணும். பரிகாரம்னா என்ன? ஒன்றுமே இல்லை. ஆலங்குடி, சுருட்டப்பள்ளி, தக்கோலம் தொடங்கிய விசேஷமான குருக்ஷேத்திரங்களுக்கு போக முடிஞ்சால் அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் கோவிலில் ஏறி பரிகாரம் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணலாம். நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணி 9 சுற்றி பிரதட்சணம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கலாம். விடாமல் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம். எந்த பாதிப்பும் ஏற்படாமல் கஷ்டங்கள் பனி போல விலகிடும். அவரவர்கள் ராசிப்படி விவரமாக தெரிஞ்சு கொள்ளமானால் எனக்கு ஃபோன் பண்ணினால் நான் அவளுக்கு சொல்கிறேன். நான் 12 கோடி சர்வீஸ் எல்லாம் தர்ம காரியமாக ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். ஆசீர்வாதங்கள், க்ஷேமமாக இருக்கணும். நமஸ்காரங்கள்.